டேய் கெட்டு போயிடாதடா, மனம் திரும்பு. டேய் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி மனம் திரும்பு. இப்படியே சொல்லி சொல்லிதான் கூப்பிடுவாங்க. ஆனா அங்க யோவான் என்ன சொல்லி மனம் திரும்ப அழைக்கிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோகத்தை காமிச்சு, பரலோகத்தினுடைய ராஜ்யத்தை காமிச்சு மனம் திரும்புன்னு சொல்ற. ஏன் பரலோகத்தை காமிச்சுதான் மனம் திரும்ப வைக்கணும்? ஏன் தேவனை காமிச்சுதான் மனம் திரும்ப வைக்கணும்? அப்படின்னா ஒரு மனுஷன் பாவத்தையே பார்த்துட்டு கிடந்தா அவனால திரும்ப முடியாது. பாவத்தையே பார்த்துட்டு கிடந்தா இந்த பன்றி என்ன செய்யுமா? அப்படியே இந்த சாக்கடைக்குள்ளேயே உழன்று 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 உழன்று, இந்த சாக்கடை தான் வாழ்க்கைன்னு சொல்லி அதுக்குள்ளேயே கிடக்குமா. அது குனிஞ்சத்தெல்லாம் நிமிரவே நிமிராது, இப்படிதான் இருக்கும். ஒரு நாள் அந்த பன்னி நல்ல கொளுத்த உடனே அதை வெட்டுறதுக்கு, கரியாக்குறதுக்கு, விற்கிறதுக்காக அந்த பன்னியோட கால் ரெண்டையும் கட்டி காலுக்குள்ள ஒரு கம்பை விட்டு தலைகீழ ரெண்டு பேரும் அதை சாகடிக்கிறதுக்கு கொண்டு போகும்போதுதான் வானத்தை பார்க்குமா. வானத்துல நட்சத்திரங்கள் இருக்கு, வானத்துல நிலா இருக்கு, வானத்துல மேகங்கள் பாஸ் ஆகுது. ஆஹா, இவ்வளவு அழகான வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணிட்டேனா உயிரோட இருக்கிற வரைக்கும். இப்ப சாக கூட்டு போகும்போதுதான் வானத்தையே பாக்குறேன். இவ்வளவு நாள் சாக்கடையையும் நரகலையும் இதையே அசிங்கத்தையும் நாத்தத்தையுமே பார்த்து இதுதான் வாழ்க்கைன்னு கிடந்துட்டேன்னு சொல்லி இந்த பாவ வாழ்க்கைக்குள்ள நாம கிடக்கிற மாதிரி அந்த பாவ வாழ்க்கையை விட்டு என்னைக்கு மேல பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பரலோகத்தின் மீதும் தேவனுடைய சித்தத்தின் மீதும் ஆசை வரும். திராட்சை செடி உம்மிடம் நான் என்றும் நிலைத்திருந்து தவறாமல் கனி கொடுத்து உம் கரங்களில் என்னை எடுத்து அற்பமான வாழ்வினையே அர்த்தமாய் வாழ்ந்திட வழி நடத்தும். அற்பமான வாழ்வினையே அர்த்தமாய் வாழ்ந்திட வழி நடத்தும். அன்பரின் சாயலை நான் தரித்திட மறப்பேனோ. அன்பரின் சாயலை நான் தரித்திட மறப்பேனோ. அழைத்திட்ட அழைப்பினை நான் அலட்சியம் செய்வேனோ. உம்முகம் மறப்பேனோ, உம் தயவினை மறப்பேனோ.